ஹாய் ஹலோ பஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஜூன்ல இங்கிலாந்துல நடக்கக்கூடிய டெஸ்ட் தொடர் இருக்கு இல்லையா, அதுக்கான இந்தியன் டீம் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விராட் கோலி, ரோஹித் சர்மா இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் சீரீஸ் அப்படின்றதுனால வந்துட்டு எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீமை லீட் பண்ண போறது யாரு அப்படின்றதா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பும்ரா இருக்கார் இல்லையா, ஸோ ரோஹித் விராட் கோலிக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஜாஸ்பிரிட் பும்ரா தான். ஸோ அவரும் கேப்டனா ஒரு சில டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றத வந்துட்டு ஆடி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீமுடைய கேப்டன் ஆகணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல ஓப்பனாவே சொல்லியிருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா பும்ரா வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சு. பட் திடுதிப்புன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்பா அதெல்லாம் கிடையாதுப்பா, சுப்மன் கில் இருக்காரு இல்லையா, அவர் தான் இந்த போட்டியில முன்னிலையில இருக்காரு. ஸோ அவரை தான் கேப்டனா அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரெண்டாவது ரொம்ப பெரிய கேள்வியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் வந்துட்டு யார் இறங்க போறது அப்படின்றது இருந்துச்சு. மூணாவது கேள்வியா விராட் கோலியுடைய பிளேஸ் ஆனா ஃபோர்த் பிளேஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை யார் ஃபில் பண்ண போறாங்க அப்படின்ற கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பதில் சொல்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்குவாட் அப்படின்றத இந்தியன் டீமை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதன்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில் இருக்கார் இல்லையா, அவர் இந்தியன் டீமுடைய புது கேப்டனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சுப்மன் கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேப்டனு, வைஸ் கேப்டனா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைச்ச எக்கச்சக்கமான பேருக்கு இந்த டீம்ல இடம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சிலர் ஒதுக்கவும் பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த லிஸ்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கருண் நாயர் இருக்கார் இல்லையா, கருண் நாயர் ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபிஎல்ல பேர் எடுத்த சாய் சுதர்ஷனுக்கு வாய்ப்பு, அதுக்கப்புறமா வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேருக்கு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முகமது ஷமி இருக்காங்க இல்லையா, முகமது ஷமி இந்த சீசன்ல பஞ்சாப் வந்துட்டு சூப்பரா வழி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர், அதை தாண்டி வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷஃப்ராஷ் கான் இருக்காங்க இல்லையா, இவங்க 3 பேருக்கும் இந்தியன் டீம்ல இடம் தரப்படலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதன் அடிப்படையில் வந்துட்டு சுப்மன் கில் கேப்டனா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, அதை தாண்டி இந்த ஸ்குவாட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்குவாடை வந்துட்டு பார்த்துருவோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கேப்டனா வந்துட்டு நம்ம சுப்மன் கில், வைஸ் கேப்டனா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட் இருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுல் இருக்காரு இல்லையா, கேஎல் ராகுல் இருக்காரு, யாதஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ்குமார் ரெட்டி, ஷர்துல் ஷாகுல், அதுக்கப்புறமா ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப், அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர், அப்புறம் நம்ம சாய் சுதர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேப்டன்சி இஷ்யூ அப்படின்றத வந்துட்டு பேசிடுவோம். ஸோ இந்தியன் டீமுடைய தேர்வுக்குழு தலைவரான அகர்கர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேடையிலேயே வச்சு இனி வந்துட்டு கேப்டன் அப்படின்றத செலக்ட் பண்றதை வந்துட்டு ஒரு சீரீஸ்க்கு 2 சீரீஸ்க்கு அப்படிலாம் வந்துட்டு வச்சு செலக்ட் பண்ண முடியாது, ஃபியூச்சரை மனசுல வச்சுதான் வந்துட்டு நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அப்படி வந்துட்டு லாஸ்ட் 2 இயர்ஸா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில்லுடைய வளர்ச்சி அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ சுப்மன் கில் தான் வந்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்காரு. இது வந்துட்டு ஒரு ப்ரெஷரபிளான ஒர்க் அப்படின்றது வந்துட்டு எங்களுக்கு தெரியும், நிறைய ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை வந்துட்டு சுப்மன் கில் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். எங்க நம்பிக்கையை சுப்மன் கில் காப்பாற்றுவாருன்னு சொல்லி நம்புறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நமக்கு எழுந்த கேள்வி மாதிரியுமே பிரஸ் மீட்ல ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பயே நீங்க பும்ராக்கு கேப்டன்ஷிப்பை தரல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பும்ராவே ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 5 மேட்சஸ்மே விளையாட மாட்டாப்ல, அவரே 2-3 மேட்சஸ்ல ரெஸ்ட் அப்படின்றதான் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அதனாலதான் அவருக்கு கேப்டன்ஷிப் தரப்படலை அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பும்ராவினுடைய காயம் தான் பும்ராக்கு கேப்டன்ஷிப் கிடைக்காததுக்கு முக்கியமான ஒரு நோக்கம், ஒரு காரணம் அப்படின்றத தேர்வு குழு தெளிவுபடுத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ஐகான் அப்படின்றது இருக்கு இல்லையா, முன்னாடி சச்சின், அதுக்கப்புறம் டோனி, அதுக்கப்புறமா விராட் கோலி. ஸோ இப்போ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஐகானை உருவாக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு பிசிசிஐ தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு
சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்குறதுக்கான முயற்சி அதான் சுப்மன் கில்ல உள்ளேயே கொண்டு வந்தாங்க இந்தியன் டீமுக்குள்ளேயே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வேலை தான் இப்போ தொடர்ந்தும் நடக்குது. அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்துட்டு இவங்க உருவாக்கணும் அப்படின்னா அவரை வந்துட்டு டீமை விட்டு எக்காரணத்தை கொண்டு எந்த மேட்ச் சரியா விளாடுனாலும் சொதப்புனாலும் கூட அவரை வெளியேற்றிட முடியாது, வெளியேற்றிடக்கூடாது. அப்படி ஒரு போஸ்டிங் கேப்டன் போஸ்டிங் அப்படின்றதுனால அவருக்கு அந்த இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதை சுப்மன் கில் எப்படி யூஸ் பண்ணிக்க போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செகண்டரியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கருண் நாயர் கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு வந்துட்டு தலைவன் இந்தியன் டீமுக்குள்ள மறுபடியும் திருப்பி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி தன்னுடைய டெபியூ மேட்ச்லயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் செஞ்சுரி அப்படின்றதெல்லாம் அடிச்சாலும் தொடர்ந்து ஓரம் கட்டப்பட்டுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா துலீப் டிராஃபி, ரஞ்சி டிராஃபி, ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்டா ஒரு 7 செஞ்சுரியை போட்டு இந்தியன்ஸ் எல்லாரையுமே, அதாவது இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே தன்னை திரும்பி பார்க்க வச்சாப்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த டைம் கருண் நாயர் வந்துட்டு எந்த காரணத்தை சொல்லியும் ஓரம் கட்ட முடியாது அப்படின்றதுனால வேற வழியே இல்லாம கருண் நாயரை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்றோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்த சாய் சுதர்சன் அவர் வந்துட்டு T20லயே பார்த்தோம்னா டெஸ்ட் ஷாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எக்கச்சக்கமான ஷாட்ஸ் அப்படின்றத அடிச்சு மிஸ்டர் கன்சிஸ்டன்டா வந்துட்டு பிளே பண்ணியிருந்தாப்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆங்கர் ரோல் அப்படின்றத வந்துட்டு பர்ஃபெக்டா பண்றதுனால விராட் கோலியினுடைய 4th பிளேஸ்க்கு ஒரு 100ல ஒரு 80% சாய் சுதர்ஷன் தான் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கருண் நாயர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஓப்பனிங் வந்துட்டு KL ராகுலும் யாதஸ்வி இறங்கினாங்க அப்படின்னா 4th பிளேஸ்க்கு சாய் சுதர்ஷன் தான் கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன எல்லாருமே பவுலிங் அட்டாக்ல முகமது சிராஜ், பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப் இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆகாஷ் தீப்புமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீம் இருக்கு இல்லையா, அதுக்கு டெபியூ ஆகுறாப்ல அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆஷ்தீப் சிங் இருக்கார் இல்லையா, அவருமே வந்துட்டு பார்த்தோம்னா இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு டெபியூ ஆகுறாரு. ஸோ பல டெபியூஸ் அப்படின்றது இந்த டெஸ்ட் டீம்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான டீம் அப்படின்றது சுப்மன் கில் கையில கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கேப்டன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இந்த கேப்டன்ஸ் வச்சு இந்த டீம் அப்படின்றத ஒட்டுமொத்தமா கலைச்சிட்டு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டீமை செட் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆல்ரெடியே வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான டீம் வந்துட்டு சுப்மன் கில் கையில கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீமை வச்சுக்கிட்டு இங்கிலாந்துல சுப்மன் கில் என்ன பண்ண போறாரு, ஏன்னா ஆல்ரெடி பும்ராக்கு கேப்டன்ஷிப் தரல அப்படின்றதுனால அது ஒரு பக்கம் வெறுப்பு, இன்னொரு பக்கத்துல இவன் என்னதான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவுல கேப்டன்ஷிப் பதவிக்கு நம்ம சுப்மன் கில் வந்திருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இனி அவர் அந்த கேப்டன்ஷிப் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணிக்க போறாரு, எப்படி பயன்படுத்திக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். நீங்க சுப்மன் கில் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்துட்டு கேப்டன் பொறுப்பு அப்படின்றதுக்கு வந்துட்டு எலிஜிபிளான ஆளா இல்லையா, இல்ல இவருக்கு பதிலாக இவர் கேப்டனா இருந்தா கரெக்டா இருந்திருக்கும்பா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது யாரு அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பாய் பாய்.